வெல்கம் டு ஃபேஷன் ட்ரீம்ஸ். இன்றைக்கி சூப்பர்பான ஒரு நைட்டி பைப்பிங்கோட லேஸ் ஒர்க்கோட எப்படி தைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துணியை 4 மடித்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இது வந்து எக்ஸல் நைட்டி அப்படியே போட்டு அப்படியே ஃபோல்டடாகவே நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓரம் மட்டும் அந்த ஃபோர் ஃபோல்டட் பார்ட் மட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க, நகரக்கூடாது. அப்புறம் அந்த லாஸ்ட்டுக்கும் கை ஃபுல்லாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. கை நெக்கு இது ஃபஸ்ட்டு பேக் நெக் தான் மார்க் பண்ணோம். பேக் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு வேண்டாம், ஃப்ரண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர், பேக் நெக்கு, ஆம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் யோக் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ட்ரா பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் விட்டு கட்டிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு இன்ச் இருக்கட்டும், 1 இன்ச் தள்ளி இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நீங்கள் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த சைடு ஸ்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கட்டு அதான், அந்த ஸ்லிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் தைக்க. இதுதான் வந்து கட் பீஸு. இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச் டவுன் இறக்குங்க. ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்க் மாதிரி இப்படி சும்மா ஒரு வளைவாக ஷேப் கொண்டு வாங்க. கொஞ்சம் அப்படி டவுன் ஆகிட்டே டேப்பர் ஆகிட்டே வரணும். இது வந்து 6 இன்ச். நீங்கள் நெக்கு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டவுன் பண்ணுமோ அது வரைக்கும் வச்சு அப்படியே டேப்பர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு அலவன்ஸ் விட்டு வெட்டிடுறோம். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் லுக். இதுக்கப்புறம் பாடி பார்ட் பார்க்கலாம். 4 ஃபோல்டட் கிளாத்து 60 இன்ச்சு 4 ஃபோல்டடாக நான் மடிச்சிருக்கேன். பிரெத்து வந்து இந்த கிளாத்துக்கு 44 இன்ச் இருக்குது. இப்போ சைடில் வந்து 4 ஃபோல்டரில் 1 ஃபோல்டட் ப்ளஸ் 1 ஓப்பனில் வந்து 4 ஃபோல்டரில் ஒரு சின்ன ஸ்லிட் போட்டுக்கோங்க. 1 ஃபோல்டட் ப்ளஸ் 1 ஓப்பனில் வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டுக்கு அதுவும் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை இறக்கம் வேணும்னா நீங்கள் வேணும்னா இறக்கம் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 இன்ச் இறக்கம் விட்டுருக்கேன். கட் பண்ணிக்கோங்க. சைடு இப்படியும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. அதே மாதிரியே ஃபோல்டரில் ஒரு சின்ன ஸ்லிட்டு தைக்கிறதுக்கு வசதியாக. ஸோ இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். 1.5 இன்ச் பைப்பிங் பீஸ், கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். இதை வந்து நெக்லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. பாடி பார்ட் எப்போ உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த சைடில் தையல் வெட்டிடாதீங்க. சைடில் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் சுருட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ அதுக்கப்புறம் எப்படி சுருட்டணும்னா
பாருங்கள் 1.5 இன்ச் நான் பிரெத்து ஜாஸ்தியாக வைக்க காரணம் என்னென்னா ரொம்ப திக்காக அந்த பைப்பிங் வரணும்னு. நல்லா திக்காக மடிச்சுக்கோங்க. நான் 3 ஃபோல்டடாக பண்ணுறேன். உள்ளே இருக்க பீஸும் வந்து மறைஞ்சிடணும். இந்த மாதிரி 2 சைடும் தைச்சிட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு பிட்டு இருந்தால் கூட போதும். அப்படியே நேராக வச்சு அந்த கீழே உள்ள பிட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான், இதை ஜாயின் பண்ண தான் அந்த பிட்டு. நீங்கள் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பிட்டு வச்சு இப்படி தைச்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் நடுவில் ஜிப்பு கூட வச்சு தைச்சிக்கலாம். அதை அடுத்த நைட்டியில் காட்டுறேன், அடுத்த ஒர்க்கில். இப்போ இதில் வந்து இது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி இந்த மேலேருந்து நெக்லேருந்து அங்கேருந்து நெக்லேருந்து நீங்கள் வந்து கீழே ஒரு தையல், அதே மாதிரி அந்த பக்கம் நெக்லேருந்து தையல். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சாட்டின் ரிப்பன் வந்து வேணும்னா தைச்சிக்கோங்க, இல்லை ஆப்ஷனல். அது வந்து ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன் பாடி பார்ட்டில் கீழே, நெக்குக்கு கீழே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பீஸை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பைப்பிங்க்கு அப்புறம் அந்த சாட்டின் லேஸ்க்கு அப்புறம் பைப்பிங் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு இப்படி ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு, ஜஸ்ட் உள்ள அந்த பீஸ் தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி நல்லா பைப்பிங் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் இப்படி ஃபினிஷிங் கொடுங்க. ஃபினிஷிங் இன்னும் நல்லா வரணும்னா ஒரே த்ரெட், கலர் த்ரெட் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாடி பார்ட் பாருங்கள், ஜாயின் பண்ண போகிறோம். பாடி பார்ட் ஓப்பன் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கட்டிங் வந்து சென்டருக்கு கரெக்டாக வர மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த பிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன ஹாம்க்கு கட் பண்ணோம் இல்லையா 2 இன்ச், அதை விட்டுட்டு கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதாங்க தைச்சிட்டப்புறம் இப்படி தான் லுக் இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன 1-2 ஃப்ரில் வரும். அதே மாதிரி பேக்குக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு டபுளாக வச்சு தைச்சிட்டு நீங்கள் கொடுத்தா ஈஸியாக இருக்கும்.